ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மின்னிஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பட்டர் பீன்ஸ் கிரேவி. நான்வெஜ் கிரேவியை தூத்து போயிருங்க, அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஒரு தேங்காய் சில்லு அளவுக்கு எடுத்து பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ 1 அல்லது 2 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு. இப்போ நான் 1/4 கிலோ அளவுக்கு பட்டர் பீன்ஸ் எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன். தண்ணியில் ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். ½ டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ 2 பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா வதக்க விடணும். இப்போ ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா ப்ரௌனிஷாக வெங்காயம் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அலசி வச்சிருந்த பட்டர் பீன்ஸை உள்ளே சேர்த்துக்கலாம். பட்டர் பீன்ஸை நல்லா ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி அலசி சேர்த்துக்கலாம். ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் ரெடி பண்ண மசாலா பொடி சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ½ டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இது நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது. இப்போ நம்ம இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் மிக்ஸ் ஆகுற அளவுக்கு. ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து போட்டுக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 5 விசில் அளவுக்கு விட்டுருவோம். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
நல்லா வெந்துருச்சு. மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பே தோத்துரும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.